வணக்கம் திரு தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்களே. நேற்று கரூர்ல நடந்த அந்த மீட்டிங்கை நாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். ஒரு புதிய உத்வேகத்தோட ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கிறேன்னு நீங்க ஒரு பெரிய முழக்கமிட்டீங்க. அதை கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. சார், ஊழலும் லஞ்சமும் வேற வேற. ஊழல் அப்படின்றது ஒரு அமைச்சர்களின் தலைமையில் ஒரு ஒரு புதிய திட்டங்கள் தீட்டி ஒப்பந்ததாரர்களை வைத்துக்கொண்டு அதற்கு சாதாரணமாக செலவு செய்யறதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதுல வச்சு அந்த கமிஷன் தொகையை பெற்றுட்டு மேல இருக்கிற அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதை பிரிச்சுக்கிட்டு அந்த வேலையை கொடுக்கறது, இதுதான் ஊழல். இது எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் ஒரு 100% இதை ஒழிச்சு கட்டிட முடியும். ஏன்னா நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறதுனால ஒரு திட்டத்திற்கு உண்டான செலவை கரெக்டா கேட்டு அதுல கமிஷன் தொகை இல்லாம அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அதன் மூலம் அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ அல்லது ஒப்பந்தக்காரர்களோ அந்த ஊழல் அவங்களால ஈடுபடாம இருக்க முடியும். ஆனா லஞ்சம் அப்படி கிடையாது சார். லஞ்சம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் தங்களுக்கு தேவைக்காக அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்களை அணுகும் பொழுது ஏற்படுகின்ற பண பரிவர்த்தனை. இந்த பண பரிவர்த்தனை சார் ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. கடந்த 60 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல எப்படி நடந்து போச்சுன்னா, செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் பணம் அப்படின்ற ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, லஞ்சம் வாங்குற ஒரு ஆளை தலையை சுரிஞ்சுக்கிட்டு கழுத்தை சுரிஞ்சுக்கிட்டு கையை டேபிள் கடியில நீட்டி இல்ல வேற எங்கேயாவது வெளி இடத்துல லஞ்சம் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது சார். ரொம்ப ரைட் ராயலா தைரியமா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் கார்டு மட்டும்தான் கிடையாது, உங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கி பிடிச்சி இவ்வளவு கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த லஞ்சத்தை நீங்க ஒழிக்கிறதுன்னு நீங்க இவ்வளவு பெரிய முழக்கமிடுறீங்க. இதுக்கு நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்க கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்கி 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 அடிச்சு நலிஞ்சு நொந்து போய் உட்கார்ந்துட்டோம் நாங்க எல்லாருமே. இப்ப இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல நாங்க ஒரு புத்துயிர் பெற்று ஒரு தைரியத்தோட நாங்க அதிகாரிகளை அணுக வேண்டும். அப்பதான் இது நடக்கும். நீங்க நிச்சயமா ஒரு இதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுன்னு உறுதி கொடுத்துட்டீங்க. அடிப்பட்டவங்க நாங்க இனிமேல் இதுல இருந்து மீண்டு எழுந்து ஒரு அதிகாரியை தைரியமா நாங்க கேட்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க, யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இது என்னோட ஆட்சின்னு சொல்லு, எங்க அண்ணாவோட ஆட்சின்னு சொல்லு, இது விஜயோட ஆட்சி சொல்லு அப்படின்னு நீங்க தைரியமா சொல்றீங்க. நாங்க சொல்ல ரெடி சார். ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி நீங்க ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஈஸியா நீங்க பண்ணிருவீங்களோ, இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு புது சிஸ்டத்தை நீங்க ஒரு டிவைஸ் பண்ணி நீங்க கொண்டு வரணும் சார். பல நேர்மையான அதிகாரிகள், ரிட்டையர்டான அதிகாரிகள், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பல ஒரு நேர்மையான அதிகாரிகள், இவங்களோட துணையை வச்சு இந்த லஞ்சங்கள்ன்றது எப்படி ஒழிக்கலான்றத ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் நீங்க டிவைஸ் பண்ணி அதை நீங்க அமல்படுத்தினாலே கட்டாயமா எங்க பொதுமக்களுக்கு தைரியம் வந்துடும் சார் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு. உண்மையை சொல்றேன் சார், ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரிய நீங்க எப்படி சொல்றீங்களோ தைரியமா கேளுங்கன்னு உங்ககிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தலைமைச் செயலகத்துல எங்களால பேசி இந்த மாதிரி நடக்குது சார்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு அதிகாரிகள் கிட்ட எங்க வேலை நடக்கும் போது அது மாதிரி சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்கள் காட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல எங்க மனு நிராகரிப்படுதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இது எதுக்குமே ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிஸ்டமே கிடையாது. ஆக இந்த குறிப்பா சொல்ல போனா அந்த கட்டுமான அனுமதி கொடுக்கறது, மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, டிரைனேஜ் கனெக்ஷன், புதிதாக வரி போடுவது, இதுல எல்லாத்துலயுமே அதிகபட்ச ஊழல் நடக்குது சார். நீங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிஸ்டம் டிவைஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பேப்பர்ல போட்டிருக்கீங்க, ஒரு திட்டம் இன்னைக்கு போட்டிருக்காங்க, சார் பதிவாளர் அலுவலகத்துல எல்லாத்துலயுமே ஒரு வரவேற்பாளர் இருக்க போறாருன்னு. ரொம்ப நல்ல விஷயம் சார். எங்களுக்கு தேவையான சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டு நாங்க அதுக்கு உண்டான ஆவணங்களை சரி பார்த்து ஒரு சார் பதிவாளரோட டேபிள் எங்களால் வைக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் மின்சாரத்துறை, குடிநீர் வழங்கல் துறை, கழிவுநீர் அந்த ஆபீஸ் அலுவலகம், அதுக்கப்புறம் வரி விதிப்பு அலுவலகம், மின் இணைப்பு, இதுல எல்லாத்துலயுமே ஒரு வரவேற்பாளர்னு ஒருத்தர் இருந்து எங்க மனுவை முறையா பெற்று அதுல ஒரு சீல் போட்டு அதுக்கு ஒரு நம்பர் போட்டு அதை அக்னாலஜ் பண்ணி கொடுத்து அதன் அடிப்படையில நாங்க மேலும் இந்த வேலை எவ்வளவு தூரத்துல இருக்கு இல்ல அப்படின்றத கேட்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பொதுமக்களாக நாங்கள் தைரியமா அவங்க கிட்ட கேட்போம், ஏன் எங்களுக்கு இந்த வேலை நடக்கல, எங்க சிஎம் சொல்லியிருக்காரு, இது ஏன் நடக்கலன்னு எங்களை கேட்க முடியும். அதற்குண்டான வழிவகைகள் இல்லவே இல்லை.
நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் டேபிள்லயும் போயிட்டு எங்களால இவ்வளவு தைரியமா முழக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு சிஎம், மேலிடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு தலையில கொட்டினீங்கன்னா கீழே வரைக்கும் கேட்பாங்க. ஆனா எங்களால அப்படி கேட்க முடியாது. அதற்கு உண்டான சிஸ்டம், அந்த முறையை வந்து நீங்கள் முறைப்படுத்த வேண்டும். பல நேர்மையான அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள், 60, 70, 80 வயசு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு என்னென்ன வகையில இதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு குழு அமைச்சு நீங்க கேளுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு சஜஷன், ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சு ஒரு 50, 60 பேர் எந்நேரமும் காலையில 10ல இருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் பொதுமக்கள் வந்து இந்த அலுவலகத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்றத நாங்க நேரடியா அது எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, பின்னர் அது உங்க பார்வைக்கு வரும்போது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நீங்க அது மேல ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பாங்க சார். ஒரு 2 வருஷம் இந்த முயற்சி பண்ணி அந்த அந்த ஒரு ஃபோரம், ஒரு கால் சென்டர் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க வந்து மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சிஸ்டம் முறைப்படுத்தப்படும். நாங்களும் தைரியமா எங்களுக்கு உண்டான வேலையை ஒரு அதிகாரிகள்கிட்ட ஏன் நீங்க எங்களோட மனுவை நீங்க நிராகரிக்கன்னு கேட்போம். இப்ப இருக்கிற நடைமுறை சிஸ்டம் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டா மாறுதல்ல இருந்து ஒரு மின் இணைப்புக்கு எந்த காரணத்துக்காக எங்க மனு நிராகரிக்கப்படுகிறதுன்னு எங்களுக்கு தகவலே கொடுக்க மாட்டாங்க. என்னதான் ஆன்லைன்ல போய் பண்ணா கூட ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் வரும், உங்க மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு. இது எடுத்து கொண்டு போய் நம்ம நேர்ல போய் கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலதான் அவங்க பேசுவாங்க, பணத்தை பத்தி பேசுவாங்க. சோ இதை ஒழிப்பதற்கு நாங்கள் ஒரு புத்துயிர் பெற்று எழுந்து அவர்கள் கூட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஒரு ஃபோரம், ஒரு கால் சென்டர் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் சார், நேத்து நீங்க சொன்ன மாதிரி எங்க சிஎம் சொல்லியிருக்காரு நாங்க லஞ்சம் தரமாட்டோம், எங்க சிஎம் சொல்லியிருக்காரு நாங்க இந்த ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அவங்ககிட்ட பேசுவோம் சார். காலப்போக்குல கட்டாயம் அவங்களும் அதை மாறுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைனாட்டாலும் நீங்க நாளைக்கோ இல்ல நாளைக்கோ கூட முடியாது சார். ஒரு 3 மாசம், 6 மாசம் அல்லது ஒரு வருடத்திற்குள்ள இந்த சிஸ்டம் நீங்க ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் எங்களால தைரியமா இதுல இருந்து இறங்கி எங்களால இதை அணுக முடியும். இதன் மூலம் இந்த லஞ்சம் என்பது மிக பெருமளவுல குறைக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஏன்டா லஞ்சம் வாங்குறன்ற ஒரு எண்ணம் வந்துடும். இது வந்து ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ் தான் இது. அவங்க லஞ்சம் வாங்கி 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 பழக்கப்பட்டாங்க, மேலதிகாரி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இது இல்லை, இனிமேல் லஞ்சம் வாங்க முடியாது, பொதுமக்கள் தைரியமா நம்ம வந்து கேட்க போறாங்க, அதனால் லஞ்சம் வாங்குறத விட்டுறலாம், நம்ம ஒழுங்கா நியாயமான முறையில இந்த பணிகளை செய்யலான்ற ஒரு எண்ணத்துக்கு இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா மாற வருவாங்க. இதற்கு ஒரு பெரும் முயற்சி நீங்க செய்யணும் சார். இது உங்களால தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது. ஆனால் பல நிபுணர்கள், பல ஓய்வு பெற்ற நேர்மையான அதிகாரிகள், அதே மாதிரி கீழ்நிலையில இருக்கிறவங்க நிறைய பேர் ஓய்வு பெற்றவங்க, நல்ல ஒரு நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம்னு ஒரு பெரிய ஒரு ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ணி இதன் மூலமா நீங்க இதை செயல்படுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த லஞ்சத்தையும் ஒழிக்கலாம் சார். அதுக்கு நாங்க உடனே இருக்கோம் சார். கட்டாயம் சொல்லுவோம் சார். எங்க சிஎம் சொல்லிட்டாரு லஞ்சம் கொடுக்க மாட்டோம், நாங்க நிச்சயமா சொல்லுவோம் சார். நாங்க நன்றி, வணக்கம் சார்.